சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் பொதுமக்களினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. தமிழரின் பழம்பெரும் பாரம்பரியமையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கும் விழாவாக பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் அறுவடை திருவிழாவாகவும் இயற்கைக்கும் உழவர் பெருங்குடி மக்களுக்கும் அவர்தம் பிறந்து உழைத்த கால்நடைகளுக்கும் நன்றியை மகிழ்ச்சியும் தெரிவிக்கும் விழாவும் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருகிறது. 2025ஆம் ஆண்டுக்கான தை பொங்கலை சிறப்பாக கொண்டாடும் வகையில் அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு தலா 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பார்த்தீர்கள் என்றால் 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்தினருக்கு பயன்பெறும் வகையில் அரசுக்கு ரூபாய் இதன் மூலம் 249.76 கோடி ரூபாய் செலவு ஏற்படும் வகையில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடும் வகையில் தற்போது 2,20,94,585 அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு உள்ளிட்டவை வழங்குவதற்காக தமிழக அரசு இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதன் மூலம் பொங்கல் பரிசு தொகுப்புடன் இவற்றையும் சேர்த்து வழங்குவதற்கான தேவையற்ற அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் தற்போது அறிவித்துள்ள இந்த செய்தி 2025ஆம் ஆண்டில் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பத்திற்கு தலா 1 கிலோ பச்சரிசி 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு வழங்கிட தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்.